நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. கவின், என்கிட்ட என்னென்னலாம் சொன்ன? 4 வருஷம் வெயிட் பண்ணடி. உன்கிட்ட திரும்ப வந்துடுவேன். இந்த தாலியை யாருக்கிட்டையும் காட்டாத, பத்திரமா வச்சிரு. நீ என்னென்னமோ சொன்னீங்களடா. ஆனா இப்போ நீயே இல்லாம போயிட்டீல்ல கவின். நான் இப்ப என்னடா பண்ணுவேன்? என்ன எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க கவின். நான் இவ்வளோ நாளும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தது நீ வந்துருவேங்கிறனால மட்டும் தாண்டா. ஆனா நீ இப்ப வர மாட்டேன். நீ எப்ப எனக்கு தெரிஞ்சதோ அதுல இருந்து எனக்கு வாழவே பிடிக்கலடா. வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும், இல்லைன்னா உன் கூட தான் சாகணும். இதை நான் என் மனசுக்குள்ள நான் நினைச்சு வச்சிருந்தது. ஆனா நீ அப்ப வருவேன் இப்ப வருவேன்னு நினைச்சே என் வாழ்க்கை போயிடும் போலடா. கவின், என்கிட்ட வந்துரு கவின், இல்லைன்னா உன் கூட என்ன கூட்டிட்டு போயிடுடா. சஞ்சு கதவு தர. சஞ்சு தப்பான முடிவை எடுத்துறாதடி. இவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சது எல்லாமே போயிடும். சஞ்சு அம்மாக்காக கதவை தரமா. மாட்டேன், நான் கதவை திறக்க மாட்டேன். அம்மா, எனக்கு வாழவே பிடிக்கலம்மா. என் கவின் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால வாழவே முடியலம்மா. நானும் எவ்வளோதாம்மா வழியந்தாங்க, என் மனசுல சக்தி இல்லம்மா. என் கவின் எனக்கு வேணும்மா. நான் கதவை திறக்க மாட்டேன். நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. நான் என் கவின் கிட்டே போறேன். சஞ்சு வேணாண்டி. சஞ்சு அக்கா, நான் சொல்றதை கேளுக்கா. நான் என்ன சொன்னாலும் கேட்பீல அக்கா. வேணாம் அக்கா, கதவை திறக்கா. லூசு மாதிரி பண்ணாதக்கா. இங்க பாரு, மாமா இப்ப வந்து கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன்? தப்பு பண்ணாதடி, கதவை தர. சஞ்சு லூசு மாதிரி பண்ணாத. சஞ்சு கதவை தர. சஞ்சு நீ மாசமா இருக்கடி, புரிஞ்சுக்கோ. மாட்டேன், நான் கதவை திறக்க மாட்டேன். என் கவினை வர சொல்லுங்க, நான் திறக்கிறேன். எனக்கு என் கவின் வேணும். கவின் கடல் தாண்டி போன என்னையோ தினமுந்தன் கண்கள் தேடுதோ. காலங்கள் தாண்டி காத்திருப்பேன், காதலையே காத்திருப்பேன், கனவுகளாய் காத்திருப்பேன். நானும் என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்ல. ஆறுதல் கூட ஒரு அளவுக்கு வேண்டா. அந்த அளவு தாண்டிருச்சுன்னா அதை தாங்க கூட மனசுல சக்தி வேணும்டா. அது எனக்கு இல்லடா. என்ன இப்படி பைத்தியமாக்கிட்டு என்ன விட்டு போயிட்டீல. என் நிலைமையில நீ இருந்திருந்தா என் வழி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நீ என் நிலைமையில இல்ல, அதனாலதானே என்ன விட்டு போன. கவின் இல்ல கவின், வாழ்னா உன் கூட வாழணும். லவ்ங்கிறத தாண்டி ஒரு குழந்தை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கடா. இந்த குழந்தைக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீ போயிட்டு வந்து வேண்டாம் நம்பிக்கையில தானே இந்த குழந்தைய வயிற்றுல சுமந்தேன். ஆனா இந்த குழந்தைக்காக நான் எவ்வளவு கேவலமா பேச்சு வாங்கணுமோ அத்தனையும் நான் வாங்கிட்டேன். ஆனா எனக்கு அது பெருசா தெரியல. ஏன்னா நான் ஒரு தாய், அதனால எனக்கு அது பெருசா தெரியல. ஆனா காதல் அப்படி இல்லடா. அது மனசு சம்பந்தப்பட்டது, உணர்வு சம்பந்தப்பட்டது. அது அந்த வழியை எனக்கு கொடுத்துட்டே இல்ல. அந்த வழியை தான் என்னால ஏத்துக்க முடியல. கவின் வேணாம் கவின், என்கிட்ட வந்துரு கவின். இப்படி கண்ண மூச்சி ஆடாதடா கவின். என்னால நீ இல்லாம இருக்க முடியாது கவின். உனக்கு அது தெரியுமா தெரியாதா? ஏன் அப்படி பண்ற? நீ வரல, நான் உன் கூட வந்துடுறேன். நான் இருக்க மாட்டேன். இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன். நான் வரேன். நான் உங்ககிட்ட கெஞ்சி நான் வழி அனுப்பி வைக்கிறதுக்கு பேசாம நானும் உன் கூட வந்துட்டா நான் இப்படி அழுக வேண்டிய அவசியம் இருக்காது. இல்ல, என்னால அழ கூட முடியலடா. அழுகிறதுக்கு கூட எனக்கு உடம்புல தெம்பு இல்ல. அந்த அளவுக்கு நான் உடைஞ்சிட்டேன். நான் உன் கூட வந்துடுறேன். இல்ல, நான் கூட வரணும். நான் வந்து உன் கூட இருந்துக்கிறேன். அப்ப எனக்கு இந்த மாதிரி அழகணும்னு அவசியம் இருக்காது. நான் வந்துடுறேன். நான் வரேன்டா. மண்ணோட புதஞ்சது இப்ப கட்டி கட்டுக்குள்ள விட்டு போனானே. இரவு பகலின்னு நினைச்சு போற நான் இங்க தேஞ்சு இன்னும் தேடுற அவன தனி
வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். நானே வரேன். என்னால சாக கூட முடியலடா. எங்க நான் செத்து போயிட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை நீ உயிரோட வந்துட்டேன்னா உன் கூட வாழ முடியாம போயிருமோன்னு ஒரு பயம். என்ன நிம்மதியா சாகவும் விட மாட்டேங்கிற, என்ன வாழவும் விட மாட்டேங்கிறிய. என்னடா இது வாழ்க்கை? கவின், சஞ்சு சஞ்சு நான் உயிரோட தான் இருக்கேன். முதல்ல சாப்பிடாத. இதயம் உன்னை கண்டதும் இன்று பறவை போலே பறக்கிறதே. உன் பேரை கூவி கூவி மெல்ல இசைக்கிறதே. கண்ணே இனிமேல் என் சொர்க்கம் உந்தன் இரண்டு விழிகளிலே. ஐயோ என் உறக்கம் என்றும் உந்தன் வழிமேலே. கவின், 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 நீ நிஜமாவே வந்திருக்கியா? கவின், என்னடா பேச மாட்டேங்கிற? கண்ணு கூட சிமிட்ட மாட்டேங்கிற? கவின், கவின், அம்மா, அப்பா, அகல்யா, ஏன் கவின், கவின் பாரு, கவின் நிக்கிறா, ஆனா பேச மாட்டேங்கிறா. கவின், அண்ணா, அண்ணா, ஏன் கவின் பேச மாட்டேங்கிறா? கார்த்திகண்ணா, ஏன் கவின் பேச மாட்டேங்கிறா? அண்ணா சொல்லுங்கண்ணா, அண்ணா, ஏன் கவின் பேச மாட்டேங்கிறா? சஞ்சு, அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அது உண்மையாலுமே உன் கவினண்ணா இல்லை, உன் கவினண்ணா மாதிரி இருக்கிற மெழுகு சிலை. என்னது மெழுகு சிலையா? எதுக்கு என் கவினை மெழுகு சிலை மாதிரி எனக்கு கொடுத்தீங்க? எனக்கு என் கவின் உண்மையாக தான் வேணும். இந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம். சஞ்சுமா, உன்னோட காயங்கள் என்ன, உன் மனசு படுற வேதனை என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன் கவின் கண்டிப்பா வருவான். என்ன, இதே மாதிரி ஒரு நாள் உன்னை கண்டிப்பா உன் கவின் வந்து பார்ப்பான். அண்ணா, கேட்குறீங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. மாமாவே உயிரோட இல்லைன்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு. அகல்யா, அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னது கவினண்ணா உயிரோட இல்லைன்னு? உயிரோட தான் இருக்காங்க. இங்கே பாருங்க, அதாவது இப்போ வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கிஃப்ட்டை நாங்கள் சஞ்சனாவுக்கு கொடுக்கலான்னு இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே அவள் என்னென்னமோ பண்ணி இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் கூட இந்த கிஃப்ட்டை அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல. அதாவது வளகாப்பு கிஃப்டாக நாங்கள் கவினண்ணனை தான் அவளுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் எங்களால் முடியல. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக கவினண்ணா இதே மாதிரி ஒரு நாள் வருவாங்க. அதனால தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கவினண்ணனை ஒரு மெழுகு சிலை மாதிரி வடித்து சஞ்சுக்கு அவளோட வளகாப்பு கிஃப்டாக கவினண்ணனை கொடுத்துருக்கோம். அண்ணி, நான் சொல்லலை அண்ணன் பின்னாடியே வருவான்னு. அண்ணன் வந்திருக்கான் பாருங்க. அதாவது அதை ஒரு சிலையாக நினைக்காதீங்க, அவ்வளோதான் நீ சொல்லுவேன். உங்கள் கவின், ஏன் அண்ணன், உங்கள் கவின் உங்கள் கூட இருக்கிற மாதிரி நினைங்க. பாருங்க, அந்த சிலை உங்களவே தான் பார்த்துட்ருக்கு. ஆனால் நீங்கள் அதை பார்க்கவே இல்லையே. கவின், இப்போ நீ சிலையா இருக்க, எப்படா இதே மாதிரி என்கிட்ட உண்மையா வருவேன், என்கிட்ட பேசுவேன், என்ன பார்ப்பேன். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்று சிலை மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா நீ எனக்கு உண்மையாலுமே வேணும்டா கவின். கவின், ஆனா இது கூட எனக்கு பிடிச்சிருக்குடா. ஏன்னா நீ என் பக்கத்துல இருக்கில்ல, அதனால ஐ லவ் யூ கவின், ஐ லவ் யூ. இத்தனை நாளா உன்னை என் கனவுல தான் பார்த்தேன். ஆனா இப்போ என் பக்கத்துல நீ இருக்க, ஆனா பேச மாட்டேங்கிறீல்ல. ஏதாவது பேசுடா கவின். கவின், எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ இதே மாதிரி என்கிட்ட உண்மையா வந்துட மாட்டேன் அப்படின்னு நான் ஏங்கினேன். ஆனா நீ வரல. சஞ்சுமா, அழக்கூடாது.
நீ எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியத்தை பண்ண போனேன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட அவ்வளோ தூரம் சொல்லியும் அவ்வளோ கான்ஃபிடென்டா நீ இருந்தும் கவின் இல்ல நான் சாக போறேன் அப்படின்ட்டு நீ இப்போ தூக்க மாத்திரை போட போயிருக்க என்ன? சரி, இப்ப நீ தூக்க மாத்திரை போட்டு நீ இறந்து போறதாவே வச்சுக்குவோம் என்ன? ஒருவேளை நீ இறந்து போன உடனேயும் கவின் திரும்ப வந்து என் சஞ்சனா எங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? அப்போ உனக்கு கான்பிடென்ட் இல்ல, உன் லவ் மேல உனக்கு கான்பிடென்ட் இல்ல, அதனாலதான் நீ இறந்து போக போயிருக்க, சரிதானே? அப்படிலாம் இல்லைண்ணா. இதோ நிக்கிறாங்களே கவினோட அம்மா, என்னை என்னென்ன பேச்சு பேசுறாங்க அண்ணா. அதாவது எப்படி உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் புரியாதுண்ணா. என்னோட இடத்துல அதாவது ஒரு பொண்ணா இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இருந்திருந்தா என் வழி என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ண்ணா. சத்தியமா முடியலண்ணா. எவ்வளவு வலிச்சது தெரியுமா அவங்க என்ன கேவலமானவன் சொல்லும் போது. எனக்கு இதெல்லாம் தேவையா? இது எல்லாத்துக்கும் இந்த படுபாவி தானே காரணம். எதுவுமே பேச மாட்டேங்கிறான் பாருங்க, இவன் தானே காரணம். இவன் இப்ப உயிரோட இருந்திருந்தா நான் இவ்வளவு பேச்சு வாங்கியிருக்க மாட்டேன்னு. ஏதாவது பேச சொல்லுங்க இவனை. அவ்வளவு வலிக்குதுண்ணா. ஆஹா, சூப்பர்டாப்பா, சூப்பரா ஒரு நாடகம் நடிக்கிறீங்க பாத்தீங்களா? அது எப்படிடா ஒருத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு சிலையை என் புள்ள மாதிரி வடிச்சிட்டு வந்து ஒரு நிமிஷம் நானே நம்பிட்டேன். என்ன நம்ப வைக்கிறதுக்காக என் புள்ள மாதிரி மெழுகு சிலையை கொண்டு வந்து அப்படி நடிக்கிற மாதிரி அப்படியே அழுது நடிச்ச சீன் போட்டு என்னை நம்ப வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப போறது கிடையாது. என்ன இன்னாஃப்மா, என்னமோ உங்க வாய்க்கு வந்ததுல பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு அளவுக்கு தான் பொறுமை. பெரியவங்க ரொம்ப பொறுமையா போயிட்டு இருந்தா ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க வருவீங்க, இப்படி வளகாப்புல பிரச்சனை பண்ணுவீங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ன? நாங்க இன்வைட் பண்ணது உங்க பொண்ணை மட்டும்தான். ஏன்னா இப்ப சஞ்சனா வளகாப்பு பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றாங்க. காரணம் ஒண்ணு என் கவின் வரணும், இல்ல கவின் வீட்டுல இருந்து யாராவது வரணும், அப்படின்னா வளகாப்பு பண்ணிப்பேனே அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சரி, அதனாலதான் உங்க பொண்ணு நாங்க வர சொன்னோம். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து எவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்தி என்னென்னமோ பண்ணிட்டீங்க. ஆனா இந்த கிஃப்டை நாங்க சஞ்சனாக்கு கொடுக்கணும், நாங்க முன்னாடியே பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் என்ன? அதனாலதான் கொண்டு வந்து நாங்க கொடுத்தோம். சும்மா உங்க இஷ்டத்துக்கு பாய்க்கு வந்தாப்ப பேசிட்டு இருக்கீங்க. நிறுத்துங்க, உங்களுக்கு நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க என்ன? சும்மா நிறுத்துங்களா? அப்படி ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாரு, என் புள்ள மாதிரி நீ எத்தனை செலவு அடிச்சு கொண்டு வந்தாலும் சரி, எதுவுமே என் பிள்ளையாகாது. என் புள்ள வந்து சொன்னாலுமே சரி, நான் ஏத்துக்க போறது கிடையாது என்ன? சீ கருமோ, ஒருத்தவங்க நம்ப வைக்கிறதுக்கு எந்த அளவுக்குலாம் நீங்க இறங்குறீங்க? அத்தை நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது. என்ன யாருங்க சொன்னது உங்களை நம்ப வைக்கணுங்கிறது கண்டிதான் கவிதை இப்படி சில மாதிரி வடிச்சு கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டி இருக்காங்களா? சும்மா பேசணுங்கிறதுக்காண்டி பேசிட்டு இருக்காதீங்க என்ன? இந்த சமயத்துல இந்த சிலையாவது என் கூட இருக்கேன்னு நான் சந்தோஷப்படுறேன். நீங்க நம்பவே வேணாங்க. நீங்க எதுக்கு நம்பணும்? நீங்க நம்பவே வேணாம். எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு. உங்களை பொறுத்தவரோட கேவலமானவளாவே இருந்துட்டு போறேன். கேவலமானவ வீட்டுல நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? வெளியே போயிடுங்க. உண்மையாலுமே இவங்க எல்லாரும் செஞ்சது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் மனசு வெறுத்துருச்சுங்க. வாழவே பிடிக்கல எனக்கு. நீங்களும் கிடையாது. என்ன நிறைய பேரு கேவலமா தான் பேசுறாங்க. அது எல்லாத்தையுமே நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். காரணம் என் கவின் வந்துருவா அப்படிங்கிற அந்த ஒத்த நம்பிக்கையில. ஆனா இப்படி ஒரு கிஃப்ட் அவங்க எனக்கு கொடுத்தது என்னால தாங்க முடியாத சந்தோஷம் தான். என்ன அவன் உயிரோட இல்ல என் பக்கத்துல, ஆனா எங்கேயோ அவன் உயிரோட இருக்கான். அது மட்டும் எனக்கு தெரியும். கண்டிப்பா என்ன தேடி வருவான் என் கவின். நான் அவனுக்காக காத்திருப்பேன். அவனோட குழந்தை தானே நிரூபிக்கிறதுக்கு அவன் ஒருத்தன் போதுங்க. வேற யாருக்கும் அதை நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு தெரியும், ஒரு தாய்க்கு தெரியும் அந்த குழந்தை எப்படி தன் வயிற்றுக்குள்ள வந்துச்சுன்னு. வேற யாருக்கும் அதை படம் போட்டு காட்டணும் அவசியம் இல்லை. இதை விட கேவலமா எப்படி உங்களுக்கு சொல்லுவேன் எனக்கு தெரியாது. ப்ளீஸ் பேசி பேசி மனசை காயப்படுத்தாதீங்க. வேறுகிட்டே ரடமா நொந்து போய் தான் என் மனசு இருக்கு. திரும்ப திரும்ப பேசி என்ன காயப்படுத்தாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போயிடுங்க ப்ளீஸ் போயிடுங்க. இத்தனை நாளா அவன் நினைப்போடையும் அவன் நிழலோடையும் தான் நான் வாழ்ந்தேன். இனி மீதி இருக்கிற கொஞ்ச நாள் இந்த சிலையோட வாழ்வேன். ஆனா அவன் சொல்ற 4 வருஷம், அவன் என்கிட்ட சொன்ன 4 வருஷம் நான் காத்திருப்பேன். அவன் கண்டிப்பா வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு கேவலமால என்ன பேச வேணாம் என்ன? இதுவே நீங்க என்ன பேசுறது லாஸ்டா இருக்கட்டும். இனி என்னை பத்தி எங்கேயாவது நீங்க அசிங்கமா பேசுறது என் காதுல நான் கேட்டேன். சஞ்சுவோட இன்னொரு முகத்தை பார்க்காம இருக்கீங்க, அவ்வளவுதான். நான் இப்போ என் மனசு நொந்து போயிருக்கிறனாலதான் நான் எதுவுமே பேசாம இருக்கேன். எனக்கு காயப்பட்ட மனசுக்கு வார்த்தை வெளியே வராது என்ன? நான் மட்டும் பழைய சஞ்சுவா இருந்தேன், என்ன நீங்க வேற மாதிரி தான் பாப்பீங்க என்ன? பிளஸ் தப்பு என் மேல இருக்கிறதுனாலே தான் நான் அமைதியா இருக்கேன். தப்புனா நான் அவ்வளவு கேவலமான தப்பு பண்ணல. இது தெரியாம நடந்த தப்புதான். ஆனா தப்புதான், அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அதுக்காக நீங்க எந்த லெவலுக்கு பேசணும்னு அவசியம் இல்லைங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போயிருங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. போயிடுங்க, வெளியே போங்க.
சஞ்சு, ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா? இது வரைக்கும் அவன் நினப்போடையும் நிழலோடையே வாழ்ந்தேன். இதுக்கப்புறம் சிலையோட வாழ்வேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் அவன் கூட வாழ்வேன்னு. இது தாண்டி உண்மை. என்ன, காதலோட வேத வாக்கே இதுதான். சரியா? புரிஞ்சு நடந்துக்கோ. நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்படி லூசுத்தனமாக ட்ரை பண்ணாத. அதை மட்டும் நான் நல்லா சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக உன் கவினன்னா இதே மாதிரி ஒரு நாள் உங்ககிட்ட வருவாங்க. அப்போ உன்னால் சந்தோஷமே தாங்க முடியாது. நீ அப்போ இந்த உலகத்திலே எப்படி சொல்கிறது, ஒரு சிறந்த ஆளாக இருப்ப. என்ன, அந்த அளவுக்கு இருக்கும் கவினன்னா திரும்ப வரும்போது. ஓன் கவின் உன்கிட்ட கொடுத்துட்டு போன வாக்கை ஒருபோதும் மாற்ற மாட்டாங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சது உனக்கு செஞ்சிருக்க ஒரு உதவின்னு கூட நீ நினச்சிக்கோ. உதவின்னு சொல்லக்கூடாது, உன்னோட வளகாப்பு கிஃப்டாக உன் கவின் அண்ணனை தான் உனக்கு தரணும்னு நினச்சோம். ஆனால் எங்களால் அது முடியல. அதுக்கு பதிலாக அவரை மாதிரியே இருக்கிற மெழுகு சிலையை கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதனால தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை கொடுத்தோம். என்ன, அழுகக்கூடாது, அழாமல் தைரியமாக இரு. ஏன்னா இனி இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஏன்னா டேட் நெருங்க நெருங்க நீ குழந்தைய பற்றி யோசிக்கணும். என்ன, ஏன்னா அந்த குழந்தைய நீ வெளியே கொண்டு வரும்போது, அந்த குழந்தைக்கு நீ இந்த உலகத்தை காட்டும் போது அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டாக இருக்கும். என்ன, அதுக்கு நீ உன்னை தெம்பாக வச்சுக்கணும். உனக்கு நீ தயாராக இருக்கணும். புரியுதா? இல்லை இல்லை, என் கவின் வருவான். எனக்கு தெரியும். நான் நம்பிக்கையோட இருப்பேன். கண்டிப்பாக வருவான். சரி, நான் எதுவும் பண்ணிக்கல. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே போறீங்களா? ப்ளீஸ், கொஞ்ச நேரம் எல்லாரும் வெளியே போங்க. கவின், இத்தனை நாளா என்ன கனவுல வச்சு ஏமாத்திட்டு இருந்த. இப்போ ஒரு சிலை மாதிரி வந்து நிக்கிற. எப்படா உண்மையா வருவேன்? நான் என் வாழ்க்கை முழுசு இப்படி எதை வாழணுமா? கவின், நீ என்னை என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. கவின், என்னை நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? ஒருவேளை இந்த குழந்தைய நீ எனக்கு கொடுக்கலனாலும், நீ என்னை விட்டு போயிருந்தா நான் உன்னை தவிர வேற யாருமே கல்யாணம் பண்ணியிருந்திருக்க மாட்டேன்டா. என்ன, நீ மட்டும்தான் எனக்கு. ஏன்னா நம்ம 2 பேரும் அப்படியே லவ் பண்ணியிருக்கோம். நம்ம காதல் விட முதல்ல ஆரம்பிச்சதா இருக்கலாம். ஆனா போக போக என்னையே அறியாம உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ரொம்ப. ஆனா அதனாலதான் என் மனசு கேட்க மாட்டேங்குது. நீ இல்லைங்கிறது என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இல்ல, தப்பு தப்பு. நீ இல்ல, நீ இருக்க. கண்டிப்பா என்கிட்ட வருவ, எனக்கு தெரியும். வருவதானே? கொஞ்ச நேரமா அம்மா, கார்த்தி, 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 இங்கே என்ன கார்த்தி நடக்குது? கார்த்தி, உள்ள உன் தங்கச்சி பிரசவ வழியில் இருக்காளாமா? என்னடா நடக்குதுங்க? அண்ணி, அத்தைக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கே தெரியல கடை. நாங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது அவங்க இருந்தாங்க. என்ன ஏதுன்னு என் அம்மாட்ட விசாரிக்கும் போது சூர்யா தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். ஐயோ, அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. இப்போ என்ன பண்ணுறது? கார்த்தி, உன்னை இங்கே படிக்க தான் அனுப்பி வச்சேன். ஆனால் உன் தங்கச்சி இப்போ பிரசவத்துக்கு உள்ளே இருக்கா. டாக்டர் ஏதோ ஆப்ரேஷன் தான் பண்ணி குழந்தை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே? என்னடா கார்த்தி இதெல்லாம்? அத்தை, கார்த்தி, பெத்தவ நான் உயிரோட தான் இருக்கேன். அது உனக்கு ஞாபகத்தில் இருக்கா? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். உன் அப்பா தான் இல்லை, அதுக்காக பெத்தவ நான் இருக்கும்போது இப்படி அண்ணாதையாக கல்யாணம் பண்ணியிருக்கு. உன் தங்கச்சி மாசமா இருக்கா, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஏண்டா, நான் பெத்ததில் நீங்கள் 2 பேருமே நல்லா தானே இருந்தீங்க. என்னடா கார்த்தி இதெல்லாம்? அம்மா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்றமா இருந்தேன். அதுக்கு ஒரு நேர காலம் வேணும்னு தான் நான் அமைதியா இருந்தேம்மா. மற்றபடி நான் எதையும் வேணும்னு செய்யலம்மா. அம்மா, தங்கச்சி
தங்கச்சியோட இந்த நிலைமைக்கு நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட பொறுமையா எடுத்து சொல்றேன். இல்ல கார்த்தி, நீ நிறுத்து கார்த்தி. நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கல. என்ன உன்னை நான் எப்படிலாம் வளர்த்தேன்? என்னடா இது? ஏண்டா நீ கல்யாணம் பண்ணது கூட எனக்கு பெருசா தெரியலடா. நீ ஆம்பளை பையன். ஆனா உன் தங்கச்சி கல்யாணமே பண்ணாம மாசமா இருக்கலடா. நீ என்னடா நடக்குது? இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் யாருடா? அம்மா அது ஒரு பெரிய பிரச்சனைமான எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன். தங்கச்சிக்கு குழந்தை பிறக்கட்டுமா? அத்தை அத்தை அவரை எதுவும் சொல்லாதீங்க அத்தை. முதல்ல காயத்ரிக்கு குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். நிறுத்துங்க. யார் எதுவும் சொல்ல வேணாம். என்ன, எனக்கு யாரையுமே பார்க்கவும் பிடிக்கல, பேசவும் பிடிக்கல. கார்த்தி, இங்க பாரு, இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்கக்கூடாது. உன் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்த உன்னையும் அடுத்த நிமிஷமே உன்னை இங்க இருந்து நான் கூட்டிட்டு போயிருவேன். என்ன, நீ மட்டும்தான் வரணும் என் கூட. வேற யாரும் உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு உன் கூட வரக்கூடாது. இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல கார்த்தி. ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி மாசமா இருக்கா, இப்போ உள்ள பிரசவத்துல இருக்கா, ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணிருக்க. ஏண்டா நான் பெத்தவளை எதுக்கு உயிரோட இருக்கேன்னு எனக்கு தெரியலடா. அம்மா நீங்க பாட்டுல பேசாதீங்க, எல்லாத்தையும் பொறுமையா எடுத்து சொல்றோம். அவ வேற யாரும் இல்ல, என் தங்கச்சி. வேற யாரும் என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட யாரும் பேசாதீங்க. நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல. என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கட்டும். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஊரை விட்டே போறேன். அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா, ஏம்மா அப்படி பேசுறீங்க? பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல கார்த்தி, அவ்வளவுதான். கார்த்தி என்னை விட்டு போயிடாதடா. கார்த்தி நானும் கூட வரேன். என்னை விட்டு போக மாட்டேன்ல. கலை சப்புன்னு அப்பிடுவேன். கலை பேசாம இரு. நானே அம்மாவை எப்படி சமாளிக்காதுன்னு தெரியாம இருக்கேன். அமைதி. எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டு போயிடாத, என் கூட வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். கலை கையை விடு. மாட்டேன். கலை லூசு மாதிரி பண்ணாதடி, அம்மா பாத்துட்டு இருக்காங்க. சொன்னா புரிஞ்சுக்கோ. அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வை.